இனிய உறவுகளுக்கு வணக்கம். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அது வந்து தமிழில் முடக்குவாதம் இல்லை சரவாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வியாதியில் நம்மள நிறைய பேருக்கு வந்திருக்கும். அது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முட்டுகளில் எல்லா முட்டுகளையும் எல்லா ஜாயின்ஸ்லையுமே வலிக்கும். கால் முட்டுகளில், கை முட்டுகளில், தோள்பட்டை எலும்புகளில் எல்லா ஜாயின்ஸ் பெயின் வரும். இதுதான் முடக்குவாதத்தோட ஒரு அறிகுறி. கொஞ்ச நாள் என்னாகும், அந்த கை மூட்டுகளில், கால் மூட்டுகளில், விரல் முட்டுகள் இங்கே எல்லாமே ஸ்டிஃப்னஸ் வரும். ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தொட்டால் கல் மாதிரி, ஒரு பாறை மாதிரி, அதுவும் கால் மூட்டுகள்லாம் ரொம்ப கெட்டியாக அந்த ஒரு நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் போயிடும். பொதுவாக முட்டு வலி ரொம்ப நாளாக இருக்குது, ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கு வலிக்குது, எனக்கு என்ன இந்த வலி எங்கே போனாலும் நல்லாக மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டை போய் நம்ம டயக்னோசிஸ் பண்ணி பார்க்கும்போது அவர் இந்த மாதிரி சில டயக்னோசிஸ்லாம் பண்ணிவிட்டு, உங்களுக்கு நார்மலான முட்டு வலி கிடையாது, உங்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு பின்னால் நம்ம என்ன ஸ்பெஷலிஸ்ட் எங்கே போனாலும் அப்போதைக்கு மாத்திரை சாப்பிட்டா வலி குறையிறது, திரும்ப அடுத்த வாரம் வலிக்கிறது, சாப்பிட்டா குறையிறது, திரும்ப வலிக்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, இந்த வியாதி ஒன்ஸ் கண்டறியப்பட்டவுடன் எந்த ஒரு டாக்டர்கிட்ட போய் சிகிச்சை பண்ணாலும் வருஷம் இந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே இருக்கும். இந்த வருஷம் வலிக்கிறத விட அடுத்த வருஷம் கூட கொஞ்சம், அதுக்கடுத்த வருஷம் கூட கொஞ்சம், ஒரு 5-6 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் வேறு எங்கேயுமே கவனத்தை செலுத்த முடியாமல் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அவங்க வலிமையிலேயே இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவங்கள எங்கே கொண்டு போய் எவ்வளோ பெரிய அழகான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு ஒரு பயங்கர சந்தோஷமான இடத்துல கொண்டு போய் நிறுத்தினாலும் அவங்களுக்கு எதுலேயுமே கவனம் இல்லாமல் வலி வலி வலி, நிற்க முடியல, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு ஒரு கடுமையான ஒரு மன அழுத்தத்துக்கு அவங்க உள்ளாகிற அளவுக்கு இந்த நோய் ஒரு கொண்டு போகும். இந்த நோய் ஏன் வருது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த நோய் அதோட சிம்டம் என்னன்னு சொன்னேன், எல்லா பக்கலையும் ஜாயிண்ட் வலிக்கும், டோட்டல் பாடியே ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு நோய். லங்ஸில், ஹார்ட்டில், தோலுக்கடியில் இருக்கக்கூடிய திசுக்களில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு வியாதி இது. சரி, இந்த வியாதி எனக்கு ஏன் வந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தோணும். எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு வியாதி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இதற்கான பெரிய முறையான காரணங்கள் சொல்லப்படலைனாலும் மெயினாக நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல கம்மியாக இருக்கிறதுனால வருது. இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல பேசிக்காக இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுனால வர நோய். மற்றபடி இந்த நோயை பொறுத்தவரையில் நாங்கள் இது வரைக்கும் நிறைய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் எங்களோட ஹாஸ்பிட்டல் டீல் பண்ணியிருக்கோம். ரெகுலராக பயிர்கள் சாப்பிட்றவங்க, கிட்னி பீன்ஸு, சோயா பீன்ஸு, பன்னீர், சோயா பன்னீர், நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்டு டெய்லி சாப்பிட்றவங்களுக்கு இது சீக்கிரம் வரவே வராது. காய்கறிகள், பழங்கள் அப்படின்னு சொல்லி மலச்சிக்கல் வராமல் தன்னை பாதுகாத்துக்கிறவங்க, க்ரீன் வெஜிடபிள்ஸ், கீரைகள்லாம் நிறையா சாப்பிட்றவங்களுக்கு இது சீக்கிரம் வராது. நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10-15 நிமிஷமாவது வெயில நிற்கிறவங்களுக்குலாம் இது சீக்கிரம் வரவே வராது. மீன், நல்ல ஹை ப்ரோட்டீன் உணவு, நல்ல கால்சியம் உணவு சாப்பிட்றவங்க, ரத்தம் கெட்டு போகாமல் பார்த்துக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த நோய் வராது. அப்போ யாருக்கு தான் இது வரும்னா, சும்மா எந்த விதமான ஆரோக்கிய உணவு சாப்பிடாம காலையில் ஒரு இட்லி தோசை, நைட்டு ஒரு இட்லி தோசை, மத்தியானம் ஒரு சோறு குழம்பு, கொஞ்சம் பொரியல், இந்த மாதிரி சாப்பிட்றவங்க, பெரிய உடல் உழைப்பு இல்லாதவங்க, நான் சன்லைட்டில் பெருசாக எக்ஸ்போஸ் ஆகிற வேலையே இல்லைங்கிறவங்க, மரச்செக்கு எண்ணெய், நெய், இந்த மாதிரி குட் ஃபேட், குட் கொலஸ்ட்ரால் உடம்புல சேர்த்துக்காதவங்க, நான் கொலஸ்ட்ராலே சேர்த்துக்க மாட்டேன், மரச்செக்கு எண்ணெய், நெய்யெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் தான் இந்த மாதிரி வியாதி வரும். ஏன்னா இது நாங்கள் நிறைய கேசஸ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எங்களோட இன்டெகிரேட்டட் மருத்துவத்தில் நாங்கள் பார்க்கும்போது அந்த மாதிரி பேஷண்ட் சொல்கிறதெல்லாம் வெறும் இட்லி தோசை, மத்தியானம் கொஞ்சம் குழம்பு, இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கம் இருக்காது. ஸோ இது வலி வலி வலிதானா அப்படின்னு கேட்டால், ஒரு கட்டத்தில் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ரொம்ப வலி தாங்க முடியல, நிறைய பெயின் கில்லர் போடுறீங்க, நீ இன்ஜெக்ஷன் போடுறீங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு வலி தாங்காமல் கஷ்டப்படுறீங்கன்னா பேசாமல் பெட்டர் ஒரு சர்ஜரி பண்ணிக்கோங்க, நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி மாதிரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாம் பண்ணிட்டா அப்புறம் நல்லாயிடுதா அப்படின்னா, நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாலேயும் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது நிறைய தொடர் தொந்தரவுகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்டெகிரேட்டட் சிகிச்சையில் இதில் முட்டு வலிக்கு நீங்கள் எங்கே போய் இந்தியாவில் பல பகுதியில் சுற்றி பார்த்தேங்க, நான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எனக்கு தீர்வே கிடையல அப்படிங்கிறவங்களுக்கு இன்டெகிரேட்டட் சிகிச்சையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தீர்வு அப்படின்னு நான் முதலாக நான் இந்த மருந்துகளை எடுத்து இவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்னா இன்டெகிரேட்டட் சிகிச்சையில் கிடைக்கும். கூடவே உங்களுக்கு முறையான நம்மளுடைய டாக்டர்ஸ்லாம் உங்களுக்கு முறையான ஒரு கஸ்டமைஸ்டு டயட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வழக்கமாக சாப்பிட்ற இட்லி தோசை இப்படிலாம் சாப்பிட்டு தெரியாமல்
ஒழுங்காக உங்களுக்கு அழகான ஹை ப்ரோட்டீன் கால்சியம் உணவுகள், உங்களோட பாடியில் இருக்க ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய டோட்டல் பாடி கிளன்சிங் பண்ணக்கூடிய சிகிச்சைகள், சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி சில உடற்பயிற்சிகள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷம் இல்லை 8 வருஷம் கடுமையான ஒரு மூட்டு வலியோடு இருக்கவங்க டெய்ஸி மருத்துவமனையில் முதல் மாத சிகிச்சையில் வந்தோடனே ஒரு 25% மாற்றம் வரும். 2வது மாதம் ஒரு 50% வலி குறையும். இப்படி கிராஜுவலாக உங்களுக்கு ஒரு ரிடக்ஷன் ஆகும். ஆனால் என்னென்னா இப்படி நாங்கள் சொன்னால் கூட முதல் மாத சிகிச்சை முடியும் போது எல்லா பேஷண்ட்டும் சொல்கிற ஒரே வார்த்தை, இந்த மாதிரி ஒரு சிகிச்சை என்னோடய வாழ்நாளில் நான் ஃபீல் பண்ணதே இல்லை. இதை நான் உங்களுக்கு 8 வருஷத்துக்கு முன்னால் உங்களோட ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சிருக்காதான்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரு தீர்வுக்கு சில இப்போதைக்கு நான் வந்து வீட்டிலேயே செஞ்சுக்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன நல்ல பழக்கங்கள், பயிர் வகைகள் சாப்பிட்றது, சோயா பன்னீர் ரெகுலராக சாப்பிட்றது, இதெல்லாம் காலையில் தான் சாப்பிட்ணும், நைட் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சாப்பிட்றது, மாட்டுப்பால் ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கிறது, ஒரு 15 நிமிஷமாவது வெயிலில் நடக்கிறது, மரச்சக்கு எண்ணெய்கள் வந்து உணவில் சேர்த்துட்டு இந்த சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை தவிர்க்கிறது, அயோடைஸ் சால்ட்டு தவிர்க்கிறது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சாலே நிறைய மாற்றங்கள் வரும். இல்லை இதை வந்து உடனடியாக அழகாக ஒரு டாக்டரோட சூப்பர்விஷனில் நான் வந்து இதை சரி பண்ணிக்கணும்னா தாராளமாக நீங்கள் சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் கடுமையான முட்டு வலி, முதுகு வலி, தோள்பட்டை வலியில் அவதிப்படுறவங்களுக்கு தாராளமாக இன்டகிரேட்டட் சிகிச்சை பற்றி சொல்லலாம். உணவு பழக்க மாற்றம் அப்படிங்கிறது மிக கட்டாயமான ஒரு விஷயம். வெறும் மாத்திரை மருந்துகளையே அதிசயம் நிகழ்ந்துறாது. அந்தளவுக்கு உங்களுக்கு அழகாக ஒரு டயட்டும் சொல்லிக் கொடுத்து அதை ஃபாலோ பண்ண உங்களுக்கு டாக்டர் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், கவுட், சயாட்டிகா, சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ், லம்பா ஸ்பாண்டிலிட்டிஸ், சொல்லி உடலில் எங்கே வலியோடு அவதிப்படுறவங்க சர்ஜரி இல்லாமல் முழுமையாக நீங்கள் இதில் குணமாகணும்னா தாராளமாக இன்டகிரேட்டட் சிகிச்சைங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வாக அமையும். நன்றி, வணக்கம். யாருக்கும் இந்த மாதிரி வியாதி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். பாத்ரூம் போகிறதுக்கு நிறைய பட்டிருக்கேன். பாத்ரூம்லாம் என்னால் போகவே முடியாது. ஆரம்ப ஸ்டேஜ்லலாம் தூக்கொண்டை தான் விடணும். அடுத்த படுக்கையாக இருப்பேன், பெட்லேயே போவேன். அம்மா தான் எல்லாமே எனக்கு எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஆச்சரியப்படுவாங்க, நல்லா நடந்து வரீங்களே, பரவாயில்லையே பரவாயில்லையே அப்படின்னு கேட்பாங்க. இந்த இது ஃபிஷ்ஷு நிறைய சாப்பிட்றேன். இங்கே நம்ம வந்ததுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்கிறதே கிடையாது.